நமது மதரசாக்களிலே, குர்ஆன் மதரசாக்களிலே பிள்ளைகள் தஅலீமுல் குர்ஆன் அரபு எழுத்துக்களை கற்றுக்கொள்கின்றன. அந்த எழுத்துக்களை தனித்தனியாகவும் சேர்த்தும் கூட்டெழுத்தாகவும் கற்று குர்ஆனை அழகாக ஓதுகிறது. இதனால் அந்த பிள்ளை குர்ஆனை ஆராய முடியுமா? இல்லை. அரபிகள் இந்த பிள்ளைகளை விட ஒரு படி மேலே இருக்கிறார்கள். தனித்தனி எழுத்தாகவும் கூட்டெழுத்தாகவும் மொழியை கற்று குர்ஆனை ஓதத் தெரிந்து கொள்கிறார்கள். ஒரு அரபி குல் அஊது பிரப்பின் நாஸ் என்று ஓதினால் அவனுடைய பொருள் என்ன என்பது அவனுக்கு தெரியும். தாலீம் குர்ஆனை அதே சூரத்தை அழகாக ஓதக்கூடிய ஒரு பிள்ளைக்கு அதனுடைய பொருள் தெரிவதில்லை. காரணம், அவனுக்கு அது அரபு தாய்மொழி விளங்கிக் கொள்கிறான். இந்த அளவு குல் அஊது பிரப்பின் நாஸ் என்றால் அதனுடைய சொல்லர்த்தத்தை மட்டும் புரிந்து கொள்வதால் இவர் குர்ஆனை ஆராய்ந்தவர் அல்ல. அப்படியானால் அரபு நாட்டில் உள்ள அத்தனை பேரும் குர்ஆனை ஆராய்ந்தவர்களாக ஆக வேண்டியிருக்கும். குர்ஆன் கூறக்கூடிய தத்துவத்தை பற்றி சிந்திப்பது ஹிக்மத். எது ஹிக்மத்தோ, எது தத்துவமோ அதை பற்றி சிந்திப்பதுதான், ஆராய்வதுதான் இறைவன் சொன்ன ஆராய்ச்சி. அபலாயத்து தப்பருள் குர்ஆன், குர்ஆனை அவர்கள் ஆராய வேண்டாமா? ஏன் ஆராயாமல் இருக்கிறார்கள்? குர்ஆனிலே கூறப்பட்ட தத்துவங்களை ஏன் மேலே எடுத்து எடுத்து பார்க்காமல் இருக்கிறார்கள் என்று சொல்கிறான். ஆகவே ஆராய்ந்தவர்களுக்கு தான் புரியும். குல் முஹம்மதே சொல்லுங்கள், ஹுவல்லாஹு அஹது, அல்லாஹ் ஒருவன் என்று சொல்லுங்கள். எதற்கு பதிலாக, எதனாலானவன் என்ற கேள்விக்கு பதிலாக ஒருவன் என்று சொல்லுங்கள். கேள்வி ஒன்று, விடை ஒன்று. இதை நீங்கள் புரிந்து கொண்டீர்கள் அல்லவா? ஆனால் கேள்வி ஒன்றாக விடை ஒன்றாக இருக்க முடியாது என்பதையும் நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்கள். ஏன்? அல்லாஹ்வின் பேச்சு பொருத்தமான பேச்சு, அர்த்தம் நிறைந்த பேச்சு. ஆகையினால் அது தவறு என்று சொல்ல முடியாது, சரியாகத்தான் இருக்கும். எந்த வகையில் சரியானது, எந்த வகையில் இது அர்த்தமுடையதாக இருக்கிறது என்பதை நாம் ஆராய்ந்து பார்க்க வேண்டும். அவர்கள் கேட்கிறார்கள், எதனால் ஆனவன்? அல்லாஹ் ஒருவன் என்று சொல்லுங்கள். எதனாலும் ஆனவன் அல்ல என்று சொல்லுங்கள் என்று அல்லாஹ் சொல்லவில்லை. ஒருவன் என்று சொல்லுங்கள். ஒருவன் என்ற சொல்லில் அவர்களுடைய கேள்விக்கு பதில் இருக்க வேண்டும். இல்லாது போனால் அந்த பதிலை சொல்ல முடியாது. அவர்கள் கேள்விக்கும் பதில் இருக்க வேண்டும். இன்னும் எத்தனையோ அர்த்தங்களும் அங்கே குவிந்து கிடக்க வேண்டும். என்ன? அல்லாஹ் அஹது, அவன் ஒருவன் என்று சொல்லுங்கள். இவருடைய கேள்விக்கு தகுந்த பதில், தக்க ஆதாரம் இருக்கின்றது. அதே நேரத்தில் தௌஹீத் அங்கே நிரூபிக்கப்படுகிறது. கேள்விக்கும் பதிலாக தௌஹீதை நிரூபிப்பதாகவும் அமைகிறது. அல்லாஹு அஹது, அல்லாஹ் ஒருவன் என்ற பதில். ஒருவன் என்றால் என்ன? அல்லது ஒன்று என்றால் என்ன? அவர்களுடைய கேள்வி எதனாலானவன்? அப்படியானால் அவனுக்கு மூலம் எது? அவர்களுடைய கேள்வி எதனால் ஆனவன் என்றால் அவனுக்கு மூலம் எது என்று கேட்கிறார்கள். நன்றாக சிந்தனை பண்ணி பாருங்கள். வெள்ளியினாலா தங்கத்தினாலா என்றால் என்ன? இறைவன் என்று நீங்கள் சொல்கிறீர்களே, அவனுக்கு மூலம் எது? எதிலிருந்து அவன் வந்தான் என்று கேட்கிறார். இதுதான் அவருடைய கேள்வி. இதற்கு எவ்வாறு பதில் சொல்ல வேண்டும்? எதனாலும் ஆனவன் இல்லை, எதிலிருந்தும் வந்தவன் இல்லை. அஹத், ஒருவன். எதனால் ஆவதற்கோ, எதனாலேனும் ஆவதற்கோ, எதிலிருந்தும் வருவதற்கோ எத்தனை பொருட்கள் வேண்டும்.
இரண்டு பொருட்கள் அங்கே அவசியம். பொருள் ஒன்று, அந்த பொருளில் இருந்து வந்தது ஒன்று. மூலம் ஒன்று, அந்த மூலத்திலிருந்து தோன்றியது ஒன்று. ஆக இரண்டு வேண்டும். வெள்ளியினால் ஆனவன் என்று பதில் சொல்வதாயிருந்தால், வெள்ளி என்று ஒரு மூலப்பொருளும் அந்த மூலப்பொருளில் இருந்து ஆன இறைவனும் வேண்டும். இரண்டு தேவை. தங்கத்தினால் ஆனவன் என்று பதில் சொன்னாலும் தங்கம் என்று ஒரு மூலப்பொருளும் அந்த மூலப்பொருளில் இருந்து வந்த இறைவன் என்று ஒருவனும் வேண்டும். எதிலிருந்து வந்தவன் என்று பதில் சொன்னாலும் இரண்டு பொருட்கள் தேவைப்படும். ஒன்றே ஒன்று. குல் சொல், அல்லாஹு அஹத், அல்லாஹ் ஒன்றுதான், அல்லாஹ் ஒருவன் தான். எப்படி அப்பா கேட்க முடியும் எதனால் ஆனவன் என்று? எதிலிருந்து வந்தவன் என்று எவ்வாறு கேட்க முடியும்? எதிலிருந்து வந்தவன் என்ற கேள்விக்கும் எதிலிருந்து எதனால் ஆனவன் என்ற கேள்விக்கும் இரண்டு அம்சங்களை மையமாக வைத்துத்தான் கேட்க வேண்டும். இதிலிருந்து வந்தவன், இதனால் ஆனவன் என்று பதில் சொல்லுகின்ற நேரத்தில் இரண்டு பொருட்களை நாம் கருத்திலே கொள்ள வேண்டியவர்களாக இருக்கிறோம். இரண்டில்லை. நீ கேட்கின்ற கேள்வி பிழை. எதனால் ஆனவன் என்று கேட்கிறாயே, எதிலிருந்து வந்தவன் என்று கேட்கிறாயே, முட்டாள்தனமான கேள்வி. அகத் ஒன்றே ஒன்று. எதிலிருந்து வர, எதிலிருந்து போக, போவதற்கோ வருவதற்கோ இருப்பது ஒன்றாக இருக்க, எதிலிருந்து வந்தவன் எதனால் ஆனவன் என்று எப்படி அப்பா கேட்க முடியும்? விடை எப்படி அமைந்திருக்கிறது? அவர்களின் கேள்வி வெளியரங்கத்தை விட உள்ளரங்கம் தரக்கூடிய கருத்துக்கு சரியான தக்க பதிலாக அஹத் என்ற வார்த்தை அமைந்திருக்கிறது. எதனால் ஆனவன் என்றால் அவனுக்கு மூலம் என்ன என்ற கேள்வி. அஹத் ஒருவன் தான், அவனுக்கு மூலமில்லை. அவனுக்கு மூலம் என்றால் அவனுக்கு அசல் ஒன்று இருக்கிறது என்றால் இரண்டாகி விடுகிறது. அஹது ஒருவனே ஒருவன், ஒன்றே ஒன்று. இப்பொழுது நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே அந்த காபிர்கள் கேட்ட கேள்விக்கு அல்லாஹ் சொல்லிக் கொடுத்த பதில் சரியானதா இல்லையா? சரியானது. நீங்கள் அவ்வாறு கேட்கிறீர்கள். ஒருவனே ஒருவன், எதனாலும் ஆனவன் அல்ல, ஆவதற்கு இன்னொன்றில்லை, ஆவதற்கு அவனுக்கு மூலமில்லை. சரியாக விளக்கிவிட்டது. அதே நேரத்தில் தௌஹீதின் அடிப்படையையும் இந்த வார்த்தை எங்களுக்கு சரியாக விளங்கப்படுத்திக் கொண்டிருக்கிறது. அஹத் ஒருவன், அவனுக்கு மூலமில்லை. தனக்கு தானே உண்டானவன். காயிமுன் பினப்சிஹி, தன்னை கொண்டு நிலை பெற்றிருப்பவன். காயிமுன் பிஹி, தன்னை கொண்டே நிற்பவன். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவனுடைய படைப்புகள் அனைத்தும் அவனை கொண்டு நிற்பவை. காயிமுன் பிகைரிஹி, காயிமுன் பில்லாஹி தஆலா, அல்லாஹ்வுடைய படைப்புகள் அனைத்தும் அவனை கொண்டு நிற்பவை. அவன் இன்னொன்றை கொண்டு நிற்பவன். இறைவனுக்கு மூலம் தேவையா? தேவையில்லை. இருக்கிறது என்றும் சொல்ல முடியாது. அவனே ஒருவனாக இருக்கிறான். படைப்புகளுக்கு மூலம் எது? படைப்புகள் எதனால் ஆனவை? படைப்புகள் எதிலிருந்து வந்தவை? இறைவனால் ஆனவை. அல்லாஹ்வின் தாத்தினால் ஆனவை படைப்புகள். அல்லாஹ்வின் தாத்திலிருந்து வந்தவை படைப்புகள். இப்பொழுது படைப்புகளுக்கு மூலம் உண்டு, படைத்த அல்லாஹ்வுக்கு மூலமில்லை. அவன் ஒருவரே ஒருவன் என்று சொல்லுங்கள். சொன்னார்கள் நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஒருவன், மூலமில்லை, இரண்டில்லை என்ற கருத்தை தெளிவாக அதிலே விளங்கப்படுத்தி விட்டார்கள் நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இரண்டென்றே நினைத்துக் கொண்டிருக்கிறீர்கள்.
இன்னொன்று உண்டு என்று நினைத்துக் கொண்டிருக்கின்றீர்கள். அது தவறு. அவனுக்கு இன்னொரு மூலம் இல்லை, அவனுக்கு அசுனொன்றும் இல்லை. அவன் தன்னை கொண்டே நிற்பவன். அல்லாஹு ஸமத். இரண்டாவதாக அல்லாஹ் சொல்றான், உங்களிடத்திலே கேள்வி கேட்கிறார்களே படி, அவர்களுக்கு நீங்கள் சொல்லக்கூடிய பதிலில் ஒரு பதில் அஹத், ஒருவன். அல்லாஹு ஸமத், அல்லாஹ் தேவையற்றவன். சிருஷ்டிகள் அனைத்தும் தேவை உள்ளவை. அவனுக்கு எது தேவையில்லை, சிருஷ்டிகளுக்கு எது தேவை? அவனுக்கு ஒன்றுமே தேவையில்லை, சிருஷ்டிகளுக்கு அனைத்தும் தேவை. அவனுக்கு ஒன்றும் தேவையில்லை என்றால் எதுவும் தேவையில்லை. முழங்கிக் கொண்டோம். சிருஷ்டிகளுக்கு அனைத்தும் தேவை என்றால் என்ன என்ன தேவை? உணவு தேவை, உடை தேவை, குடிப்பு தேவை, இன்னும் அவனுடைய தேவை எத்தனையோ எத்தனையோ, அத்தனையும் தேவை. சரி, இன்னொரு தேவை இல்லையா? மிக முக்கியமானதாக பார்க்கலாம். உன்னுடைய வஜூத். மனிதனே, உனக்கு ஒரு வஜூத், உனக்கு ஒரு ராப்தி இருக்கிறது. அளந்து பார்க்கலாம், நிறுத்து பார்க்கலாம்.